வாழ்வதற்கென்றே சரியானதொரு ஆற்றலையும் தந்து நம்மை எல்லாம் இப்புவியிலே இந்நொடி பொழுது வரை உயிருடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தூயோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் உயிருக்கு உயிரான, உயிருக்கு நிகரான, உயிரினும் மேலான கண்ணின் மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அழகிய முறையில் பின்பற்றிய தோழர்கள், குடும்பத்தார்கள் மற்றும் அவர்களை தொடர்ந்தவர்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆவினை அவாவாக இறைவன் முன் செலுத்தியவனாக எமது நூருல் இஸ்லாம் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் 12ஆம் ஆண்டு விழா இனிதே துவங்குகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் முதல் நிகழ்வாக மாணவர் இர்ஃபான் அவர்கள் இறை வசனம் ஓதி துவக்கி வைப்பார்கள். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ حيث نشاء فنعم أجر الآملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. صدق الله العظيم. السلام. அல்ஹம்துலில்லாஹ். மாணவரின் குர்ஆனிய ஞானத்தை அல்லாஹ் வளப்படுத்துவானாக. அடுத்ததாக அன்பிற் சிறந்த அண்ணல் நபிகளின் உயரிய நற்பண்புகளை எடுத்துரைக்க இதோ வருகிறார் எமது மாணவி ரோஷினி. ஹலோ 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 ஹலோ. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் சமாதானம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா. ஆமீன். எனக்கு விழாவில் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த பண்புகள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் திகழ்வார்கள். மென்மை
விஷயங்களை பேச மாட்டார்கள், எவரையும் குறை சொல்ல மாட்டார்கள். மேலும் யார் பேசினாலும் அவர் பேசி முடிக்கும் போது அவர் பேச்சை துண்டிக்க மாட்டார்கள், உரக்க சத்தமிட்டு பேச மாட்டார்கள். அவர்களின் குறைவான வார்த்தைகளின் அதிகாரம் பொந்தவையாக இருக்கும் என ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் முதலில் நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஒளியாக படைத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலே எது கேட்கப்பட்டாலும் அவர்கள் ஒருபோதும் இல்லை என்று சொன்னதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து எது கேட்கப்பட்டாலும் அவர்கள் அதை கொடுக்காமலும் இருந்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைக்குள் இருக்கும் பொழுது கன்னி பெண்ணை விடவும் அதிக வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஏதேனும் ஒன்றை வெறுத்தால் அந்த வெறுப்பை அவர்கள் முகத்திலிருந்தே நாங்கள் அறிந்துவிடுவோம் என நபி தோழர் அபு சயீத் குத்ரி அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகை முடிந்த பின் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் தொழுத இடத்தில் எழுதியிருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி சந்திக்க முடியும், இன்னும் நெருங்கி பழக முடியும். பாதிக்கப்பட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிதில் தம் உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள். மக்களுடன் இலகுவாக நெருங்கி பழகும் போது அவருக்கு ஏற்பட்ட சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் எதையும் எப்பொழுதும் அடுத்ததில்லை, எந்த பெண்ணையும் எந்த ஊழியரையும் அடுத்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை புண்படுத்தியவர் எவரையும் பழி வாங்கியதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிரும் வெண்ணிறம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வேறு வைத்து நறுமணம் கமழ்பவர்களாகவே இருக்கும் என ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வைத்து எடுத்த நறுமணப் பொருள்களோடு சேர்த்தால் அப்பொருள் அதிக வாசனை தரக்கூடியதாக இருக்கும் என ஷஹாபாக்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே மிக அழகிய முகமுடையவர்களாகவும் அழகிய உருவமைப்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என ஆஷிஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நான் முகமது புகழப்பட்டவர் ஆவேன், நான் அஹ்மது இறைவனை அதிகமாக புகழ்பவர் ஆவேன், நான் மாஹீர் அளிப்பவர் ஆவேன், என் மூலம் இறைமறுப்பு அளிக்கப்படுகிறது, நான் ஹாஷிர் ஒன்று திடுபவர் ஆவேன், மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திடுபவர்கள், நான் ஆக்கிப் இறுதியாளர் ஆவேன், எனக்கு பின் எந்த இறை தூதம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 ஆண்டுகள் பணிவிடை செய்துள்ளேன். நான் செய்த இதை பற்றியும் இவ்வாறு செய்திருக்க கூடாதா? அவர்கள் என்னும் கெடுதாக எனக்கு தெரியவில்லை. நமது மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வை முழுமையாக நேசிப்பவர்களாக, அவர்கள் வாழ்வை முழுமையாக பின்பற்றுவோராக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக குறுகிய நேரத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை அழகாக அடிக்க தந்த மாணவி ரோஷினியின் கல்வியறிவை அல்லாஹ் வளப்படுத்துவானாக. அடுத்ததாக சன்மார்க்கம் பற்றி சான்றுகளோடு எடுத்துரைக்க வருகிறார் மாணவிகள் சாரா மற்றும் மர்வா. ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு இந்த விழாவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய உரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் சாரா. வலைக்கும் சலாம் மர்வா. நீ நலமாக இருக்கிறாயா? வீட்டில் அனைவரும் நலமா? அல்லாவின் கிருபையால் வீட்டில் அனைவரும் நலமே. வெளிநாட்டில் இருந்து எப்பொழுது வந்தாய்? 2 நாளாச்சு. அங்கு மதர்சா நடக்குதா? நடக்குது. சின்ன தேசம் சென்றாலும் கல்வியை கற்றுக்கொள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்லையே, நல்ல பேசுற. சரி, நான் சில கேள்விகளை கேட்கிறேன், சொல்கிறாயா? இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன் மர்வா. எந்த கலிபா காலத்தில் குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயங்களே ஒன்று சேர்க்கப்பட்டன? ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில். குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயங்களே ஒன்று சேர்த்த சஹாபியார்? ஹல்ரத் ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆன் முழுவதும் எத்தனை ஆண்டுகளில் அருளப்பட்டது? 23 ஆண்டுகளில் அருளப்பட்டது. தொழுகை என்றால் என்ன? உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர். ஃபர்ல் என்றால் என்ன? வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. சுன்னத் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியவை, செய்தவை, அங்கீகரித்தவை அனைத்தும் சுன்னத்தாகும். வாஜிப் என்றால் என்ன? இதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. முஸ்தப் என்றால் என்ன? செய்தால் நன்மை, செய்யாமல் இருந்தால்